வணக்கம். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகோர மாட அவசியத்தை பற்றி. அதாவது அகோர மாடனை நம்ம பூஜை பண்ணி எப்படி சுத்தெடுக்கிறது அப்படின்னு அந்த பூஜை இது இருக்கிறதுலே மாடன் வகைகளே ரொம்ப உக்கரமான பூஜை. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 48 நாள் உபாசனை மாட தான் உங்களுக்கு வரும். இப்போ இந்த அகோர மாடனை நீங்கள் சித்தி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன விதமான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாந்திரிக சம்மந்தமாக நீங்கள் எது செஞ்சாலும் உடனே உங்களுக்கு நடக்கும். இப்போ நீங்கள் அஷ்டகர்மங்கள் என்ன பண்ணாலும் சரி உங்களுக்கு உடனே நடக்கும். ஒரு ஏவல் அனுப்புறீங்களா உடனே போய் எல்லாம் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள் அந்த அகோர மாடன் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு ஒரு பூஜையை முழுசாக உங்களை நீங்கள் பண்ணுற பூஜையை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு இவரை வச்சு நீங்கள் மாயாஜால வித்தை கூட நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்கள் அகோர மாடன் செய்வார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்ககிட்ட துஷ்ட தேவதைகள் கெட்ட விஷயங்கள்னு சொல்லி உங்ககிட்ட நெருங்காது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆளுக்கு பேய் பிசாசு வரட்டதோ துஷ்ட சக்திகள் அவங்கக்கிட்ட இருக்கிறத வரட்டுறதோ இல்லை அவங்க வீட்டில் ஒரு செய்வின கோளாறு இது மாதிரி பிரச்சனைகள் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் சரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இவரை வச்சு நீங்கள் பண்ணினீங்கன்னா உடனே ஒரே நாளில் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவார். எப்படி நமக்கு இப்போ நம்ம காளி வச்சு பண்ணால் ஒரே நாள் நமக்கு சரி செய்யுங்களா, அதே மாதிரி இவரும் ஒரே நாளில் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு. அவங்களுக்கு பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு. அதே மாதிரி இப்போ முடியாதவங்க ஒரு பட்சத்துக்கு வராங்க, அவங்கக்கிட்ட ஒரு வேண்டுதல் மாதிரி வச்சுட்டு போங்க, இவர்கிட்ட வச்சுட்டு போங்க, மாடன்கிட்ட வைங்கனாலும் அந்த வேண்டுதலை ஏற்றிட்டு கூட அவர் எல்லாமே செஞ்சு கொடுப்பார். அந்த மாதிரி உள்ளது. ஆனால் இந்த பூஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் நடுநிச பூஜை தான் போனால் நைட் டைம் தான் நீங்கள் இந்த பூஜை நீங்கள் பண்ணணும். அதுக்குண்டான எந்திரங்கள் எல்லாமே நாங்கள் வரைஞ்சி உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் அது கோழி பலி கொடுத்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஏன்னா மாடனை பொறுத்தளவு அவருக்கு சைவப்படையில் போட்டு அழைச்சா அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் வரமாட்டார். ஏன்னா அவர் மயான அதிபதி இந்த மாடன் அப்படிங்கும்போது அவருக்கு உண்டான படையல் எல்லாமே வச்சு புண்கள் அரிசியில் சாதம் பண்ணி கறி வச்சு சுருட்டு அதுக்கப்புறம் பிராந்தி எல்லாமே வச்சு நமக்கு அவள் பிடிக்கல அவருக்குன்னா படையல் எல்லாமே வச்சு அழைச்சா மட்டும்தான் அவர் வருவார். அப்படி இல்லைன்னா அவர் நம்ம பூஜையை வருவார். நம்ம நினைக்கிற மாதிரி முழுசாக அவர் வரமாட்டார். அவருடைய பூஜை முறைகள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இப்போ இதே இவரை ரொம்ப உக்கரமாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு இப்போ நீங்கள் வீட்டில் வச்சு தாராளமாக பூஜை பண்ணலாம். ஏன்னா தனியாக ஒரு இடத்துல வச்சு வீட்டில் தனியாக ரூமில் பூஜை பண்ணணும். இவருக்கு இப்போ பூஜை ரூம்லேயே நீங்கள் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். இவருக்கு அந்த ரூம்குள்ளே சுத்தபத்தம் இல்லாமல் யாரும் போகக்கூடாது, ரொம்ப பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை இப்போ இவருக்கு இப்போ நீங்கள் இது ரொம்ப உக்கரமாக முழுமையாக அவரை நான் பூஜை பண்ணி எடுக்கணும். அதாவது இப்போ வீட்டில் வச்சாலும் முழுமையாக வருவார். நான் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் நினச்சதை விட சீக்கிரமாக சித்தி ஆகணும், ரொம்ப இதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், மயான பூஜை தான் நீங்கள் பண்ணணும். இவரை வச்சு நீங்கள் எப்படின்னா ரெடி பண்ணணும். பார்த்தீங்கன்னா இவருக்கு உண்டான எந்திரத்தை நாங்கள் வரைஞ்சி கொடுத்துருவோம். அதை பிணை எரியிற மேடை, அதாவது போனால் எரிக்கிற இடத்துல நீங்கள் உட்காந்து இவருக்கு உண்டான எந்திரத்தை வடக்கு முகமாக வச்சு இவருக்கு விளக்கு போட்டு படையில் போட்டு ருத்திர சாப்பாடு போடணும். நம்ம அங்கே எல்லாமே நம்ம போட்டு அந்த சாப்பாடை நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அது நல்ல சாப்பாடு நல்லா பிசைஞ்சு கட்டி மாதிரி இது பண்ணுவாங்க, உருண்டை மாதிரி சாப்பாடு நல்லா பிசைஞ்சு அதை கபால ஓட்டில் நம்ம வைக்கணும். அதெல்லாம் சில சூட்சமும் இருக்குது. நம்ம போய் அதில் போய் நம்ம ஒரு கபாலத்தில் சும்மா வைக்க முடியாது. அப்படி படையில் போட்டோன்னா நேரில் கூட காய்ச்சி கொடுத்து இவருக்கு உங்களுக்கு வேண்டியது செய்வார். ஆனால் அது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். நீங்கள் அந்த மாதிரி மயான பூஜை பண்ணுறீங்கன்னா அந்த 48 நாள் நீங்கள் வீட்டுக்கு போகக்கூடாது. நீங்கள் தனியாக தான் இருக்கணும். அந்த ஒரு ரூம் எடுத்துருக்கணும். லேடிஸ் முகத்தில் நீங்கள் முடிச்சிடக்கூடாது. எந்த ஒரு கெட்ட விஷயங்களுக்கும் நீங்கள் போயிடக்கூடாது. அது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு அந்த மயான பூஜை பண்ணுறதுங்கிறது. ஏன்னா நம்ம நார்மலாக நம்ம போய் உட்காந்துடலாம்னு சொல்லி உட்காந்துட்டு அங்கே போய் உட்காந்து நமக்கு ஒரு பிரச்சனைகள் நம்ம தாக்கு பிடிக்க முடியாமல் ஆயிடக்கூடாது. நீங்கள் அதே மாதிரி மயானத்துக்குள்ளே போகிறீங்கன்னா உங்களுக்கு உடல் கெட்டு தசை கெட்டு எல்லாமே போட்டுட்டு தான் நீங்கள் போகணும். அதனால எப்படின்னா நீங்கள் இந்த அளவு நீங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் வழிபடலாம். ஆனால் என்ன இவருக்கு உண்டான படைகள் பூஜை முறைகள் எல்லாமே உக்கரமாக நீங்கள் பலி கொடுத்து பண்ணால் மட்டும்தான் வருவார். 48 நாள் பூஜை, ஒரு மண்டலம் பூஜை. டெய்லி ஒரு மந்திரத்தை பார்த்தீங்கன்னா 1008 வீதம் சொல்லணும். நம்ம அப்போனா தான் இதாகாது. உங்களுக்கே அறிகுறி நிறைய தெரியும். ஒரு பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு பண்ணிட்டு இருக்க சலங்க சத்தம் உங்களுக்கு கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிராந்தி வாடை அடிக்கும், சுருட்டு வாடை அடிக்கும். இது எல்லாமே இவருக்கு வந்த அறிகுறி. அந்த இடத்துல வருவார். அப்போ அந்த டைமில் ஒருவேளை உங்கள் பூஜையோட எதிர் முழுமையாக உங்களுக்கு கொடுத்து காய்ச்சி கொடுத்தாரு அப்படின்னா மண்டிட்டு அவரை வணங்கி நீங்கள் தேவையானதை நீங்கள் கேட்டுக்கலாம். ஏன்னா பூஜைங்கிறது நம்ம 48 நாள் ஒரு நாள் விடாமல் தான் நம்ம பண்ணணும். நான் இன்றைக்கி பண்ணேன் 2 நாள் பண்ணலை அதுக்கப்புறம் பண்ணினேன் அப்படின்னா
சுத்தி ஆக மாட்டார். இவருன்னு இல்லை, எந்த தெய்வமே அவ்வளோ சீக்கிரத்தில் சுத்தி ஆகாது. நம்மளால் முடியாத பட்சத்தில் பண்ணாமல் இருக்கிறது வேற, முடிஞ்சும் பண்ணாமல் இருந்தால் தெய்வம் சீக்கிரமாக சுத்தி ஆகாது. உங்களுக்கு தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. இந்த மாடல் இது வந்து அகோர மாடன் பூஜை. இப்போ இதே பார்த்தீங்கன்னா நார்மல் மாடன் பூஜை 21 வகையான மாடனையும் ஒரே பூஜையில் நம்ம வசியம் பண்ணுற பூஜைகள் நமக்கு இருக்குது. அது மாதிரி தனித்தனியாக பூஜைகள் நமக்கு இருக்குது. சுடல் மாடன் இருக்குது, அகோர மாடன் இருக்குது, வண்ணார மாடன் இருக்குது, அக்னி மாடன் இருக்குது. அப்படி நமக்கு தனித்தனியாக நம்ம பூஜைகள் எடுக்கனாலும் நீங்கள் எடுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுறது தொடர்பு கொண்டு பேசுங்க. நான் இது வந்து உங்களுக்கு உண்டான எந்திரம், இப்படிக்கு உண்டான எந்திரம், தாயத்து, மாடன் வசியமை, இந்த மாடன் பூஜை எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ருத்ராட்ச மாலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக மாலை எல்லாமே பூஜை பண்ணி உரியேற்றி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நான் சொல்கிறபடி நீங்கள் பூஜை பண்ணால் போதும், கண்டிப்பாக சுற்றி ஆவார். கருப்பு வேஷ்டி தான் அணிஞ்சு பூஜை பண்ணணும், மற்ற ட்ரெஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி உங்களுக்கு அந்த பூஜை நல்லபடியாக முடிச்சுட்டு அந்த படையில் நீங்கள் எப்படி போகணும், அந்த படையில் கொண்டு நீங்கள் மறுநாள் எங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக நாங்கள் சொல்லுவோம். தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க, உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி தரோம். நன்றி, வணக்கம்.